ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் அரிப்பத்திரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு, தேங்காய் எண்ணெய், சால்ட்டு கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 கப்பு அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 கப்பு தண்ணியை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை இந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ எல்லா மாவும் ஈரமாகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியும் மாவும் கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் மாவு. இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணியில் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஒரு பேசினுக்கு நம்ம இந்த மாவை மாற்றிட்டு நல்லா இப்போ பிசைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் சூடோடவே தான் நம்ம இதை பிசையணும். கை சூடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணியில் கையை டிப் பண்ணி பிசைஞ்சு எடுக்கலாம். சூடோடையே அதை நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக மாவு எடுத்து அளந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. இந்த மாதிரி நல்லா சூடு ஆறதுக்கு முன்னாடியே நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை உருட்டி எடுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி இப்போ திரட்டி எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக அரிசி மாவில் இந்த பால்ஸை அரை டிப் பண்ணி நம்ம திரட்டலாம். அரிசி மாவுன்றனால நம்ம இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பரத்தி எடுக்கலாம். நல்லா மெலிசாக வர்ற அளவுக்கு நம்ம இதை பரத்தி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம பரத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஷேப்பாக கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி லோ சிம்மில் நம்ம ஃப்ளேமை வச்சு இப்போது லைட்டாக இந்த பத்திரி எல்லாத்தையும் ஒன்றா சுட்டெடுக்கலாம். ஆத்திரம்பிலி கும்பிலி தத்தம்மி களி தத்தம்மி இல்லா கதை சொல்லாதடியோலவாளி வேண்டாத்தது மிண்டாதடி கூட்டுகாரி
ആറ്റക്കുന്നിലെ തെങ്ങിലെ തേൻ കരിക്കിലെ തുള്ളി പോൽ തുള്ളാതടി തുളുമ്പാതടി തമ്പുരാട്ടി കൊഞ്ചാതടി കുണുങ്ങാതടി കുറുമ്പുകാരി നെഞ്ചിലൊരു കുഞ്ഞിളം തുമ്പി പെണ്ണോ തുള്ളുന്നു ചെല്ലച്ചെരു ചിങ്കിരിപ്പൂവായി താളം തുള്ളുന്നു ആറ്റിരമ്പിലെ കൊമ്പിലെ തത്തമ്മി കളി തത്തമ്മി ഇല്ലാ കഥ ചൊല്ലാതടിയോലവാലി വേണ്ടാത്തത് മിണ്ടാതടി കൂട്ടുകാരി. இப்போ இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்திரியாக நம்ம சுட்டு எடுக்கலாம். இது அரிசி மாவுன்றனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே இந்த மாதிரி உப்பி வர்றது பார்க்கலாம். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இப்போது சாஃப்ட் அரி பத்திரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.